தேமுதிக ஒரு சீட் ஏதோ ஆஃபர் பண்ணுறாங்க, பட் அது கடைசியில் நடக்கலை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அண்ணாமலை தலைமையிலையோ யார் தலைமையில் போகலான்ற போது தேமுதிக வந்து அதிமுகவை சூஸ் பண்ணிச்சு. ஓபிஎஸ் அவர்கள் தாவேக்கால சேர்ந்தா அதிமுகவுக்கு பாதிப்பு. எல்லாரையும் கூப்பிட்டு ஹேண்டில் பண்ணி போட தெரியுதுல்ல. டிமானிட்டைசேஷன் எப்படி சீக்கிரட்டா பண்ணீங்களோ அதே மாதிரி 5000 ரூபாய் போட தெரிஞ்சதுல எல்லாருக்கும். கரெக்டா? ஏன் மற்ற விஷயத்தெல்லாம் பண்ண முடியல? அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வித் நாகராஜ் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப அரசியல் களம் சூடு பிடிச்சிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ லேட்டஸ்டா என்ன அப்டேட் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்திலாம் நம்ம சாமானிய நாகராஜோட டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். சார், எலெக்ஷன் இறங்கிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருமுனை போட்டியாக வந்து என்டிஏ மற்றும் திமுக அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்டிஏல ஒவ்வொருத்தராக கயண்டு போகிற மாதிரி தெரியுது பார்க்குறப்போ. ஸோ திமுக தான் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட கருத்து என்ன? இதில் நீங்கள் வந்து சொல்கிறது பார்த்தா தேமுதிகவை தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஓபிஎஸ்ஸை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2024 தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக புதிய தமிழகம் இருந்தது. பிஜேபியுடன் தட் இஸ் என்டிஏல ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் வந்து பிஜேபி இருந்தது, ஜான் பாண்டியன் இருந்தார், இந்த மாதிரி ஜிகே வாசன் சார் அவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்போ இந்த ரெண்டு கூட்டணியை வந்து என்ன பண்ணுறாங்க, ஏப்ரல் 10ஆம் தேதி அன்றைக்கி மர்ஜ் பண்ணுறாங்க. என்டிஏல அதிமுக சேருது, அதிமுக அந்த கூட்டணியில் வந்து தலைமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக பேசிக்காக அந்த அலையன்ஸை பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, அதிமுக தேமுதிக புதிய தமிழகம், இன்னொரு லேயர் வந்து பிஜேபி, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள், அதன் பிறகு வந்து ஜிகே வாசன் அவர்கள், இவங்கெல்லாம் இருந்த மாதிரி இருந்தது. திஸ் லுக் ஃபார்மிடபிள் அலையன்ஸாக இருந்தது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தேமுதிக அவர்கள் வந்து திமுக பக்கம் போயிட்டாங்க. ஓகே, இதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். தேமுதிக வந்து அதிமுகவோட தான் இணைவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஈஷா சிவராத்திரியில் கூட பிரேமலதா மேம் நாங்கள் பார்த்தோம். ஸோ திடீர்னு என்ன சார் ஆச்சு ஒரு நாள் நைட்டில்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு போன டியூஸ்டே வரலையும், என்னோட டேட் 17, நான் சொல்கிற டேட் கனெக்டாக இருந்தால் 17ஆம் தேதி வரலையும் அங்கே தான் இணையிற மாதிரி இருந்தது. ஓகே, என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப முக்கியமான பாஜக தலைவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, எந்த தேர்ஸ்டே அவங்க சேர்ந்தாங்களோ அந்த தேர்ஸ்டே 2 மணிக்கு எடப்பாடியை பார்த்து அவங்க சேர்றேன்னு சொன்னாங்க. நடுவில் ஒரு நாள் தான் கேப் இருந்தது. அந்த ஒரு நாள் என்ன நடந்ததுன்றது கடவுளுக்கு தான் சித்தம். என்ன நடந்ததுன்றது கடவுளுக்கு தான் சித்தம். பட் ஒரு உண்மையை சொல்லலாம், தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து 2-3 முறை நடந்தது. 3 முறை போன ஒரு வருஷத்துல. 3 முறையில அவங்க தொண்டர்கள் கேட்டது திமுக கூட்டணி தான். அந்த மாவட்ட செயலர் திமுகவோட போயிடலான்ட்டு. எக்ஸப்ட் கொங்கு மண்டல மாவட்ட செயலாளர், ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் தான், அழகாபுழி அழகராஜோ, அவர் பேர் என்னன்னு தெரியல எனக்கு, அவர் மட்டும்தான் வந்து அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக இருந்தார். அதுவும் நீங்க எடுக்கிற முடிவு தாமா, பட் ஏன்னா அவருடைய ஏரியால வந்து கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அதிமுக கிங், அதனால ஒரு ஆஸ்பெக்ட்ல அவர் சொன்னார் தவிர பட் எல்லாருமே வந்து இதுதான் சொன்னாங்க. நான் சாமானிய நாகராஜ், நான் ட்வீட் போட்டிருந்தேன், இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க திமுகவோட, அந்த அலையன்ஸ் க்ளோஸ் ஆகும்ட்டு. வெளியில போற உடனே கஷ்டப்பட்டு பிஜேபி பேசி ஆல்மோஸ்ட் த்ரூ பண்ணி உள்ள கொண்டு வரும்போது ஒரே நைட்ல அது மாறுது. அது ஒரு விஷயம். இதை வந்து என்ன பொறுத்தவரையும் வந்து சென்ற வருடமே இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்கலாம். தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்கிறத சால்வ் பண்ணியிருக்கலாம். பட் சில பல காரணங்கள்னால அது நடக்கலை. இதற்கான பதிலை நான் தேர்தல் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். சார், ஆக்சுவலாக எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, சரிங்களா? இப்போ உங்களுக்கு கூட்டணியே வந்து ஊத்தரா பிரிஞ்சு போகிறாங்க, சேர்ந்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்போ வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார் உங்கள் என்டிஏ கூட்டணிக்கு? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக? ஏன்னா உங்கள் கூட்டணியிலேருந்து கூட்டணி கிடையாது, இது அதிமுக தலைமை இருக்கிற கூட்டணி. ஆனால் என்னுடைய கூட்டணி வந்து கிடையாது. என்னுடைய கூட்டணி வந்து வேற. அது அதற்கான காலமும் நேரமும் வர்றவில்லை. என்னுடைய ஆசை வந்து 2 திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி தான். அதற்கு 2024 ஒரு வழி வந்தது. அந்த வழிக்கான நேரம் இன்னைக்கு இல்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுக்கிறதுனா அது பல ரீசன் இருக்கும். அவர் வந்து இப்போ வந்து அதிமுக கூட்டணி விரும்புகிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கணக்கு இருந்தால் அவருக்கு ஏதாவது ஒரு கணக்கு இருக்கும் நிச்சயமா. எனக்கு ஃபைனலாக வந்து மோடி வர்றது முக்கியமா, தமிழ்நாட்டில் எடப்பாடி வர்றது முக்கியமான, எனக்கு மேலே மோடி வர்றதா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிக்கு அதிமுக கூட்டணி தேவை அப்படின்னா நான் என்ன வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் முறை தான் நமக்கெல்லாம் வந்து மரியாதை.
பூ இருந்தால் தான் நார் மணக்கும். நான்லாம் நார் கேட்டகரி தான், அவர் தான் பூ. அவரை நம்பி பல பேர் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் பாருங்கள், அண்ணாமலை மாதிரி ஒரு பெரிய தலைவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சார் அண்ணாமலைன்னு எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது சார், மக்கள் மனசில் உள்ள ஒரு கேள்வி. அண்ணாமலை சார் வந்து பாஜகவில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காருன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு என்ன சார் இங்கே உடம்பு சரியில்லை, ஃபாதருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புலேருந்து விலகிறாரு. அதோட காரணம் என்ன? அது உண்மையாவே அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு விலகிறாரா, இல்லை உள்கட்சி பூசில் ஏதாவது இருக்கா சார்? உங்களுக்கு தெரியும், என்னுடைய தந்தையாரை வந்து நான் எப்படி க்ளோஸாக பார்த்துட்டு இருந்தது உங்களுக்கு பர்சனலாக தெரியும். அவர் வந்து அவன் அப்பா மேலே ஒரு பெரிய பாண்டிங் உள்ள மனிதர் தான். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் இதில் 2 விதமாக பார்க்கப்பட்டது. ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொன்னாங்க, அவங்க அப்பாவை பார்த்துன்னு நினைக்கிறதுல என்ன தப்புன்னாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களாம் மோடி வழி வந்தவங்க, ரைட். அவங்க அம்மா செத்தும் போது அவர் வந்து காலையில் வந்து தகனம் பண்ணிவிட்டு, மத்தியானம் தகனம் பண்ணிட்டு, ஈவினிங் வந்து வெஸ்ட் பெங்கால் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்காக அவர் தலைமையில் மம்தா பானர்ஜியும் இணைஞ்சு வந்து அது நடந்தது. அந்த வீடியோ கூட ரொம்ப இருக்குது வைரல். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க சார், ஐநோ உங்கள் அம்மானா எங்கள் அம்மான்னு மம்தா பானர்ஜி அன்றைக்கி சொன்னாங்க. என்ன அரசியல் இதுவாக இருந்தாலும் இந்த நார்த் இந்தியாவில் வந்து இந்த அரசியல் நாகரிகம்ன்றது ரொம்ப அதிகம். சவுத் நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டில் கிடையாதுங்க அந்த அரசியல். ஏன்னா வந்து ரைவல்ரியாக பார்ப்பாங்க இங்கே. அது ஒரு பெரிய இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 சாரார் விஷயம் வந்தது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, தொகுதி பொறுப்பாளர்கள் சொல்லிட்டு ஒரு 6 பேரை பிரச்சாரத்துக்கு போட்டாங்க. சரி, அது ரொம்ப கிளம்சியாக இருந்தது. ஓகே, ரைட். அது அண்ணாமலை ஓப்பனாக சொல்லியிருக்க வேண்டாம்ன்றது சில பேரோட கருத்து. பட் அண்ணாமலை இஸ் a பாயிண்ட் பிளாங்க் பர்சன். அது அவருடைய நேச்சர். இப்போது நீங்கள் என்ன வந்து கோவமே படக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவப்பட்டாதான் நாகராஜ், கோவப்படணும்னா அது வேற யாரும். கரெக்டாக நான் சொல்கிறது, எனக்கு கோவம் வந்தால் தான் நான். ஏன்னா என்னால் வந்து சில இது கோவம் வரணும் அப்படின்னா, இன்னும் நான் சைலண்ட்டாக இருந்தாலும் சும்மா உட்காந்துருக்கான் பேசாமல் இருக்கேன்னா என்ன உனக்கு எதாவது பிரச்சனையான எல்லாரும் வந்து கேட்பாங்க. அண்ணாமலை பாயிண்ட் பிளாங்க் பர்சன். பட் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ திமுகவா இல்லை தாவேக்காவா தான் போட்டியாக இருக்கும். ஆனால் அதிமுக ஒரு போட்டியே, அதிமுக என்டிஏ கூட்டணி ஒரு போட்டியிலே இருக்காது, எல்லாரும் போயிடுவாங்க, பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். பரவாயில்ல, அதோட பற்றின உங்கள் கருத்து? இந்த பசங்களை தற்குறின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஏங்க இப்படி சொல்றீங்க? தற்குறி தாங்க சொல்ல முடியும். ஏன் அதிமுக பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம்ல? என்ன அதிமுக எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, எல்லாரும் பிரிஞ்சு தானே போயிட்டு இருக்காங்க. போனாங்க எங்க அவர் கூட இருந்த ஓபிஎஸ்ஸே விட்டு போயிட்டாரு. ஓபிஎஸ் என்ன வந்து 1000 ஓட்டு வச்சிருந்தாரு, 1000 தொகுதி வச்சிருக்காங்க. பொதுக்குழுல ஒருத்தர் கூட வரல ஓபிஎஸ் பின்னாடி. அவரோட பையன் கூட வருவாரான்னு டவுட். அப்படி இல்லாமல இவ்வளவு பேர் டிஎம்கே வாங்கியிருக்காங்க. அவங்கள டிஎம்கேக்கு போயிருக்காரு. அவரு டிஎம்கே வாங்கியிருக்காரு, போயிருக்காரு, 2 ஒன்று தான். அதுல எந்த மாட்டு கரெக்டா தான் சொல்லிருக்கேன். டிஎம்கே வாங்கியிருக்காங்கன்னா நான் மீன் பண்றதால ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு பேசுறீங்க. நான் வந்து மத்தவங்க மாதிரி சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஓபிஎஸ்னால எந்த பிரயோஜனமும் இல்லை, தேமுதிகனால எந்த பிரயோஜனம் இல்லைன்றத நான் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு மனிதரும் கூட்டணிக்குள் வந்தால் யாருக்கா ஏதாவது ஒரு பிரயோஜனம் நிச்சயமாக இருக்கும், ரைட். ஆனா தகுதிக்கு மீறி டிமாண்ட் பண்ணும்போது தான் பிரச்சனை. அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நீங்க எப்படி சொல்வீங்க? 0.45 வாக்கு வாங்கின ஒரு கட்சிக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். தேமுதிகோட வாக்கு 0.45. 0.45ன்றது இந்த வாக்கு என்ன? 0.45 இருக்கிற கட்சியை நீங்க ஏன் சேர்த்துக்கணும்னு நினைச்சீங்க என்டிஏ கூட்டணியில? இல்லங்க, ஒரு அரசியல் அதாவது நீங்க சொல்றீங்க அது முடிக்கிறேன். 2024ல வந்து அதிமுக தனித்து விடப்பட்டது. சரி, எல்லாருமே வந்து அண்ணாமலை தலைமை ஏத்தாங்க. சரி, அப்போ தேமுதிக மட்டும் என்ன பண்ணாங்க, அதிமுக தலைமையில் போனாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தேமுதிக வந்து விஜய பிரபாகரனை விருதுநகரில் ஜெயிக்க வைக்கணும்னு பார்க்கும்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று தான். 24லே அவங்க திமுக பேசிட்டாங்க. திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறதுனால காங்கிரஸுக்கு 10 சீட்டு கொடுக்கறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா வந்து தேமுதிக இடம் இல்லைன்ட்டாங்க. தேமுதிக ஒரு சீட்டு தான் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் அது கடைசியில் நடக்கலை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அண்ணாமலை தலைமையிலையோ யார் தலைமையில் போகலான்ற போது தேமுதிக வந்து அதிமுகவை சூஸ் பண்ணிச்சு. அதிமுக தேமுதிக சூஸ் பண்ணல, தேமுதிக அதிமுக சூஸ் பண்ணிச்சு, ரைட். பட் ஆனால் வந்து அது அவங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஓட்டு. தேமுதிக ஓட்டு அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதிமுக ஓட்டு தேமுதிக டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதுதான் பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகரன் ரொம்ப க்ளோஸாக வந்து தோத்தார். 10,000 ஓட்டில் தான் மாணிக் தகூர் ஜெயிச்சுட்டு போனார். அந்த தேர்தலில் மட்டும் இந்த 2 அணியும் சேர்ந்து இருந்தால் மாணிக் தகூரால் எம்பியாக இருக்க முடியாது, விஜய் பிரபாகரன் எம்பியா இருப்பார். இப்போ இந்த கூட்டணி சேர்ந்ததுக்கு காரணம் என்ன நீங்க கேக்குறீங்களே, இந்த கூட்டணி சேர்ந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா திமுக வீழ்த்த வேண்டும்ன்றதுக்கு, 2 சைடும் சேரணும்ட்டு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 0.45 வாக்க வச்சுக்கிட்டு நீங்க வந்து 15 சீட்டு கொடு, 12 சீட்டு கொடு, 18 சீட்டு கொடுன்னு கேட்கும்போது தான் அதற்காக சில தொகைகளும் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஓகே, தொகைனா என்னன்றது உங்களுக்கு புரியும். அதுக்காக சில இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அது வந்து ஓவர் த லிமிட்டா இருக்கு அப்படின்றது தான் பேச்சு.
அதாவது ஓவர் த லிமிட்டா இருக்குன்ட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா, இப்ப ஆளுங்கட்சி பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கம்பளம் விரிச்சு அவங்கள வரவேற்றிருக்காங்களே, அத என்ன நெனைக்கிறீங்க நீங்க? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இல்ல அரசியல் நான் அது ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டேனே. இருக்குமே. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருந்தார் அந்த விஷயத்துல தான் நான் சொல்லிட்டேனே. ம். நீங்க ஒரு அப்போ காங்கிரஸின் நிலைமை என்ன சார்? என்னது காங்கிரஸா? காங்கிரஸ் டேக் இட் ஆர் லீவ் இட் தான். காங்கிரஸ் காங்கிரஸ் திமுகவை விட்டு போகாதுங்க. நீங்க சரி. நீங்க அடிச்சு, உதைச்சு, வெளில போடான்னு சொன்னா கூட பின் கேட் வழியா காங்கிரஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அறிவாலயத்துக்கு போயிடும். ம். அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் என்ற பார்ட்டிக்கு முதுகெலும்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது, சுய சரிதமும் கிடையாது. காங்கிரஸால திமுகவுக்கு பலமான்னு கேட்டா, திமுகவுக்கு காங்கிரஸால லாபம், காங்கிரஸால திமுகவுக்கு லாபம் தான். ரைட். ஆனா, நீங்க யாரை வந்து இப்போ காங்கிரஸ் கடந்த 45 நாளா அந்த பண்ணிட்டு இருக்க குரங்கு சேட்டைகள் இருக்குல்ல, அது குரங்கு சேட்டைன்னு தான் சொல்லுவேன். இந்த குரங்கு சேட்டைகள் எல்லாமே எல்லா மாநிலத்திலையும் அவர் வந்து தொடர்ந்து ராகுல் காந்தி பண்றது தான். ம். ம். சத்தீஸ்கர்ல பூபேஷ் பகல் அவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட். ஓகே. அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் என்ன சொல்லி இந்த கேண்டிடேட் போட நான் ஜெயிச்சிருவேன்றார். காங்கிரஸோட கேண்டிடேட் நல்ல சிஎம், பாப்புலர் சிஎம்மா இருந்தாரு. அவரை வந்து ராகுல் காந்தி கேண்டிடேட் போட்டு அவரோட கேண்டிடேட் போட்டு தோக்கடிச்சார். ஏன்னா ராகுல் காந்தி மேலே வந்துடக்கூடாது, ராகுல் காந்தியோட மேலே வந்துடக்கூடாதுன்ட்டு. இப்போ பீகார்ல லல்லுவோட சன்னு கடைசி 2 நாள் முன்னாடி வரலையும் வந்து கூட்டணி பேசுறேன்னு சொல்லி 63 சீட் வாங்கினாங்க. எவ்வளோ சீட் ஜெயிச்சாங்கன்னு பாருங்க, சிங்கிள் டிஜிட்ல ஜெயிக்கிறாங்க. அந்த 63 சீட்டை லல்லு ஜெயிச்சு வாங்கியிருந்தா லல்லு ஆட்சியாக பிடிச்சிருப்பாரு, லல்லுவோட சன்னு. ரைட். அகிலேஷ் யாதவ் யூபியில் கூட்டணி பேசிக்கிட்டே இருந்தாங்க. கடைசி நேரத்தை பிரியங்கா காந்தி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் போட்டு எல்லா தொகுதியும் ஓட்ட பிடிச்சி யோகியை ஜெயிக்க வச்சுட்டார். அவருக்கு என்னன்னா தனக்கு மீறி யாரும் வந்துடக்கூடாது, தான் இல்லாமல் யாரும் பண்ணக்கூடாது பண்ணுறாங்க. சரி, இந்த அரசியலை நார்த் இந்தியாவில் பண்ணுறதுன்னா நார்த் இந்தியாவில் யாருமே அவருக்கு லாயலாக இல்லை. பட் ஸ்டாலின் எந்த இடத்துல வந்து காங்கிரஸ்க்கு லாயல்ட்டியை வந்து விட்டு கொடுத்தாரு பாருங்க, எந்த இடத்துலையுமே இல்லையே. 2019 காங்கிரஸ்காரனே ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் சொல்லி வெக்கப்பட்டான். இவெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் காங்கிரஸ்காரனே வெக்கப்பட்ட போது ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாரு 2019 ராகுல் காந்தி தான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்றாரு. ரைட். இப்போ பாருங்க டிஃபரன்ஸ் பாருங்க. எந்த இடத்துல நீங்க மற்ற ஸ்டேட்ல அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு ஸ்டேட் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்லயே வந்துட்டு 10 MP கிடையாது. தமிழ்நாட்டில் 10 MP இருக்கு அவங்கள்ட்ட. எப்படி வந்தது? திமுக கூட்டணினால தான் வந்தது. காங்கிரஸ் வந்து கண்டிப்பா திமுக கூட்டணியில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க, சரிங்களா? அப்படி இருக்காங்கன்னா தொகுதி பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து பிரச்சனைகள் வராதா? ஏன்னா இப்போ புதுசா ஓபிஎஸ் அவர்கள் வராங்க, தேமுதிக வராங்க, அதுக்கப்புறம் இவங்க வேற இருக்காங்க, பிரச்சனைகள் வராதா? ஒரு 10 சீட்டு வந்து திமுக குறையுங்க. 180 190 நிற்க முடியாது. ஒரு 160 170 அவங்க வருவாங்க. இந்த 160 to 170 என்ன பண்ணணும், 10 சீட்டை வந்து திமுக சிம்பல்லே நிற்க வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விசிகா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 6 சீட்டு வந்து நான் பானை சின்னத்தில் கொடுத்துட்றோம், 4 சீட் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க, 4 சீட் தரோம், அந்த 4 சீட் வந்து உதயசூரியனில் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காங்கிரஸ்க்கு வந்து இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தரமாட்டார். அதுதான் ஏன் தரமாட்டார் அப்படின்னா, நீங்க ஒழுங்கா போய் மரியாதையா போய் சார் எனக்கு 25 சீட்டு வேணும், நாங்க சீட்டு எக்ஸ்ட்ரா பண்ண போறோம் கேட்டிருந்தா அதை பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் வந்து திமுகவை போட்டு காங்கிரஸ் வந்து டார்ச்சர் பண்ணிடுச்சு. உண்மையில பண்ண டார்ச்சர் தான் பண்ணிருக்கு காங்கிரஸே. ரைட். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டாலின் அதனால தான் என்ன பண்றாரு, உடனே வந்து தேமுதிக கூட டீலை க்ளோஸ் பண்றாரு. ஆக்சுவலி திமுகவுக்கு தேமுதிக தேவை கிடையாது, தேமுதிகவாக்கும் திமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஆக்சுவலி உண்மை தான், இந்த 6 சீட் அவங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஆனால் அவங்களுக்கு என்ன லாபம்னா, அரசியல் பர்செப்ஷனில் எங்கள் கூட்டணியில் எக்ஸ்ட்ரா ஒரு கட்சி சேர்ந்துருக்குன்றது லாபம். அதே நேரத்தில் காங்கிரஸை வாயை மூடிட்டு பின்னாடி வாங்கினான்னு சொல்கிறது தான் இது பண்ண அரசியல், ஸ்மார்ட் அரசியல். திமுக பண்றது ஸ்மார்ட் அரசியல் சொல்றீங்க. என்டிஏ கூட்டணியில இப்போ பாஜகல ரீசெண்டா ஒரு விஷயம் வந்தது பாத்தீங்கன்னா, ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஏற்கனவே இருக்கிறவங்க எல்லாம் பிச்சுட்டு போறாங்க ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆர்கனைசிங் செக்ரட்டரி மாத்திட்டாங்க, சடனா மாத்தினாங்க அதுவும் அப்படிங்கிற மாதிரி பரபரப்பு நியூஸ் போச்சு. நீங்களுமே வந்து முதல் ஆளா தனியார் தொலைக்காட்சிக்கு அதை பத்தி பேசியிருந்தீங்க, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ரூவனா பேசியிருந்தீங்க. சார் என்ன சார் காரணம்? காலையில் அவரை கூப்பிட்டாங்க, சரி இன்னைக்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் டேன்னு சொன்னாங்க. ஓகே. மத்தியானம் மீட்டிங் போட்டாங்க, ஈவினிங் 8 மணிக்கு அவர் அனுப்பிச்சு விட்டாங்க. எதனால? ஏன்னா மக்கள் அவரோட டைம் வந்து ரொம்ப நாளாக முடிஞ்சிருச்சு. திரு கேசவ விநாயகர் அவரோட டைம் வந்து ரொம்ப நாளாக முடிஞ்சிருச்சு. அவர் எப்போ வேணால் மாற்றப்படுவார்னாங்க. பட் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவர் போவார் அப்படின்னாங்க. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து, எனக்கு கிடைச்ச தகவல் வந்து பிஎம்ஓலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆர்டர் வந்துருச்சுன்னா, நீ போ இதை ஃபினிஷ் பண்ணிட்டு வா. அன்னைக்கு வந்ததே அதுக்காக தான். ஓகே. மற்ற சில விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பேசினாலும் அன்னியோட டார்கெட்டான விஷயம் அது மட்டும்தான். அவருக்கே தெரியாது அன்னைக்கு அவருக்கு லாஸ்ட் டென்ட். இதோட இதற்கு மேலே அதுக்குள்ளே போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. யார் சார் வருவாங்க? ஆர்கனைசிங் செக்ரட்டரி வந்து ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கணும், பிகாஸ் எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிறனால. ஸோ யார் வருவாங்க?
இல்லை பிரசாந்த் குமார் அவர்களுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை ஆக்சுவலி முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே. பட் ஆனால் இந்த எலெக்ஷனில் ஆர்கனைசிங் செக்ரட்டரி எல்லாமே போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி போக முடியுமா? வாய்ப்புகள் இருக்கா? சம்டைம்ஸ் வாய்ப்பு இல்லைன்னா வாய்ப்பு ஏற்படுத்திக்க தான் வேணும், அதான் உண்மை. என்ன ரீசன்னா இப்போ புதுசாக ஒருத்தரை போட்டு அவர் செட்டில் ஆகி எல்லாம் பண்ணுறதோட இருக்கிற டீம் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். ஆர்கனைசிங் செக்ரட்டரி ரோலை வந்து இவர் மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகரால் வந்து கண்டிப்பாக ஒன்று. ஏன்னா வந்து அவர் வந்து ஆர்கனைசிங் செக்ரட்டரி ரோலுக்கு ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிஷியன் தமிழக பாஜக அவர் தான். கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து 30 எலெக்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்காரு தனியாக. அவரால் எல்லாமே பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா நல்லா 3 பேர் எலெக்ஷன் கமிட்டியில் அவர் ஹெட்டாக போட்டிருக்காங்க. ஸோ ஆர்கனைசிங் செக்ரட்டரி ரோலை வந்து அவர் வந்து ஈடினை ஏற்றுவார் தான் நான் நினைக்கிறேன். ஸோ பாலுசின் எஸ்ஆர் சேகர் சார் கோட் தான் நான் நினைக்கிறேன். அதனால எஸ்ஆர் சேகர் சார் வெல் நோன் டு பிஎம்ஓக்கு நல்ல நோன், பிஎல் சந்தோஷ் ஜிக்கு வெரி க்ளோஸ். எல்லாருமே எல்லா மாவட்ட செயலருக்கு எல்லாமே ஒன்றா வளர்ந்தவங்க தானே. ஸோ பிரச்சனையே இருக்காது தான் நான் நினைக்கிறேன். என்டிஏ கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சுக்கிறாங்க, நிறைய பேர் அலைன்ஸை விட்டு போகிறாங்க, திடீர்னு ஆர்கனைசிங் செக்ரட்டரி மாறுறாங்க, அதில் தான் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் திமுகவை பொறுத்தவரை இப்போ ரீசெண்டாக திடீர்னு மகளிர் உதவித்தொகை 5000 ரூபாய் போட்டு ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்படி ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம எங்கே என்டிஏ கூட்டணியானது எங்கே இருக்கிறது அந்த இடத்துல? ஏன்னா உங்களுக்கு கட்சிக்குள்ளே அடிச்சுக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் பார்வையில் இருக்குது சார். அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? என்டிஏ கூட்டணியில் யாருமே அடிச்சுக்கலைங்க, அதை நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்தவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ட்வீட் போடும்போது கூட ஃபஸ்ட்டு டைம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எலெக்ஷன் ரேஸில் வந்து முன்னணிக்கு வரார். ஓகே. நான் சொல்கிறேன் 118 சீட்ஸ் எடப்பாடி வந்துருவார் அப்படின்னு சொல்கிறேன். அது ஓபிஎஸ், புதிய தமிழகம் இவங்களாம் வச்சுருந்தா, தேமுதிக இவங்களாம் வச்சுருந்தா ஷோராக 118 சீட்ஸை கிராஸ் பண்ணிடுவார். அதுலேருந்து ஏறுமுகம் தான் போகும், அதுலேருந்து அவருக்கு ஏறுமுகம் தான் போகும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த தேமுதிக வந்து ஆல்மோஸ்ட் வந்து இல்லை, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஓபிஎஸ் வந்து நேற்று வந்து தெரியும் உங்களுக்கு என்ன நடந்ததுன்ட்டு, அவரும் ஆல்மோஸ்ட் போயிடுவார்னு நினைக்கிறேன். புதிய தமிழகம் நான் எக்ஸ்க்ளூசிவாக இந்த நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிறேன், அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு திமுக சேர போகிறாங்கன்னு நினைக்கிறேன் 2 சீட்டுக்கு. அப்படியா? ஆமாம், கிருஷ்ணசுவாமி அவர்கள் 2 சீட் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. இங்கேயோ தாவேக்காலையும் சேருவார், ஏதோ ஒரு இடத்துல சேர போகிறாரு. அவர் என்டிஏக்குள்ளே இல்லை. ஓகே. இப்போ இவங்க 3 பேரும் வந்து அதிமுகவுக்கு தாக்கம் ஏற்படுத்துவார்களா? அது என் கேள்வியாக, அது ஒரு கேள்வியாக இருந்ததுன்னா, நீங்கள் திமுகவோட இவங்க சேர்ந்தாங்கன்னா நமக்கு எந்த தாக்கமும் கிடையாது. அவங்க வந்து தனியாக நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேனி மாவட்டத்தில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 12 சீட்டில் வந்து மொத்தமாக வந்து அவர் கேண்டிடேட் போட்டு நின்றார்னா தொகுதிக்கு 5000 ஓட்டு ஷூராக பிரிப்பார். தொகுதிக்கு 5000 ஓட்டு போட்டால் ஏடிஎம்கேயோட வெற்றி வாய்ப்பு குறையுது. ஓகே, ரைட். இவர் இப்போ எங்கே சேர்ந்திருக்காரு? திமுக சேர்ந்தா என்ன ஆகும்? அவன் எப்படிங்க காலங்காலமா அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்புல ஓட்டு போட்டவன் எப்படி போய் அங்க சேர்ந்தா வந்து அட்வான்டேஜ் இருக்கும்? இருக்காது. தாவேக்கால போய் சேர்ந்தா பிரச்சனை. எதனால பிரச்சனை வரும்? தாவேக்கால சேர்ந்தா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அவர் ரிபலா வெளில நிக்கிறாரு, 2 கட்சிக்கும் மாற்று நிக்கிறாரு. அப்போ தாவேக்காக்கு அவன் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, திமுக அவன் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ இந்த ஓட்டு தாவேக்காக்கு போகுமே தவிர்த்து திமுகக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்றீங்க நீங்க? ஓபிஎஸ் அவர்கள் தாவேக்கால சேர்ந்தா அதிமுகவுக்கு பாதிப்பு. ஓகே. ஓபிஎஸ் அவர்கள் திமுகல சேர்ந்தா அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஓட்டு பிரியாதா? ஓட்டு பிரியாது. ஏன்னா தேமுதிக ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து ஆன்டி டிஎம்கே பார்ட்டி. திமுகவை எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. இந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட தொண்டர்களுக்காக என்ன வேணா வெளில பேசுவாங்க. இந்த பூத்துக்குள்ள போய் கை வைக்கும் போது கை மாத்தி போடும். திமுகவுக்கு போடாது. இல்ல எலெக்ஷனா பைகாட் பண்ணுவாங்க. ரைட். இதனால எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா என்னன்னா, தேமுதிகனால எங்கெங்கெல்லாம் பாதிப்பு வரும்னா, ஒரு 6 தொகுதி இருக்கு, ஒரு எம்எல்ஏ தொகுதி. இந்த 6 தொகுதியிலும் இப்போ வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல என்டிஏ இருக்கு. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கார். ரைட். என்னன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா கேண்டிடேட் சூஸ் பண்ணி வெயிட்டான கேண்டிடேட்டா இருக்கணும். கொஞ்சம் கேண்டிடேச்சர் சொதப்பிச்சுன்னா காலி ஆயிடும் 6 தொகுதி. கேண்டிடேட் வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது எடப்பாடி தன்மையிலே பாரத போட்டிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, எடப்பாடி வந்து என்ன பண்ணிருக்கலாம், இவங்க 2 பேரும் உள்ள கூட்டிட்டு வந்து அட்லீஸ்ட் ஓபிஎஸ் கூட்டு வராதாவது எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது. பட் தேமுதிக உள்ள கூட்டிட்டு வந்திருந்தாங்கன்னா ஒரு 10 சீட்டு எக்ஸ்ட்ராவா ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். இப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு, தான் மேல பாரத போட்டிருக்காரு. ரைட். அந்த பாரத்தை அவரோட நம்ம அதிமுக தரப்புல பேசும்போது நம்ம அந்த 12 சீட்ல வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏன் அதிமுகவே நிற்க கூடாது? அந்த 12 சீட்ல
நம்மள்ட்ட ரெட்டலை இருக்குல்ல, ரெட்டலை சரியான கேண்டிடேட் போட்டு நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் அவர் இருக்காரு. நம்ம அவர் கான்ஃபிடன்ஸை மறிச்சு தானே ஆகணும் அந்த இடத்துல. அந்த இடத்துல தான் அது போறாங்க தவிர வேற எதுவும் கிடையாது. இப்போ திமுகனால தேமுதிகக்கு எந்த லாபமும் கிடையாதுங்கிறீங்க. தேமுதிகக்கு திமுகனால எந்த லாபமும் கிடையாது. ஒரு ராஜ்யசபா கிடைச்சிரும் அவங்களுக்கு, அந்த சீட்டு கிடைச்சிரும். பட் நீங்க இந்த கூட்டணியில இருந்து காங்கிரஸோட கூட்டணியில இருந்தா மேல எம்ஓஎஸ்லாம் ஆக முடியாது. நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், தேமுதிகக்கு டெல்லியில் ஒரு நல்ல மதிப்பு இருக்கு, பிஜேபி நல்ல மதிப்பு, அந்த மதிப்பை இப்போ கெடுத்துக்கிட்டாங்க அவங்க. ஆனால் ஒன்று அரசியலில் மதிப்பு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, பொசிஷன் பவர் வச்சு தான் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ திமுகவிலிருந்து தேமுதிகவுக்கோ தேமுதிகலேருந்து திமுகவுக்கோ எந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 26 சீட்டில் தமிழ்நாடு முழுக்க தேமுதிக ஒரு இம்பாக்ட் இருக்கு. அந்த 26 சீட்டில் ஒரு 6 சீட்டில் ஹெவி டேமேஜ் பண்ணுவாங்க. இந்த டேமேஜை வந்து எடப்பாடியால் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறாரு. ப்ளஸ் பிஜேபி இந்த தேர்தலை எடப்பாடி தலைமையில் தான் சந்திக்குது. ஓகே, இதில் எனக்கு சிறிய கேள்வி ஒன்று இருக்கு. அண்ணாமலை அவர்கள் நிற்பாங்களா? நிற்க மாட்டார். உறுதியாக சொல்கிறீங்களா? உறுதியாக சொல்கிறேன், நிற்க மாட்டார். அப்போ அவருக்கு டெல்லியில் வேற ஏதாவது பதவி இருக்கா, காத்துட்ருக்கா? உயர் பதவி ஏதாவது காத்துட்ருக்கா? இல்லைங்க, இது வரையும் எதுவும் சொல்ல முடியல. ஓகே, ஓப்பனாக சொன்னால் ஒரு வாட்டி வந்துட்டு போகிற மாதிரி இருந்தது. ஓகே, பட் அந்த நேரத்தில் நடக்கலை. ஓகே, அதாவது 2 தலைவர்களுக்கு நடக்கலை. ஒன்று கேரளா சுரேந்திரனுக்கு ஒன்றும் சரியான பதவி வரல. ஓகே, அதேமாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த அண்ணாமலை அவர்களுக்கும் சரியான பதவி ஒன்றும் வரல. ஓகே, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, எந்தெந்த தொகுதியில் பாஜக நிற்குதோ அந்தந்த இடத்துல அவர் போய் ஒர்க் பண்ணுவார்ன்றது எனக்கு தெளிவாக தெரியும். ஓகே, அவரோட எக்ஸ்பர்டைஸை யூஸ் பண்ணி அந்த சீட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கோ பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ எல்லாமே பண்ணுவார் அவர். நான் கேட்ட கேள்வியில் ஒன்று நீங்கள் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னா, மகளிர் சுயஉதவி குழு அதை பேஸ் பண்ணி ஒரு 5000 rupees போட்டிருந்தாங்க எல்லா மகளிருக்கும். சுயஉதவி குழுவில் மகளிரோட அந்த திட்டத்தை பேஸ் பண்ணி போட்டிருந்தாங்க இல்லையா? அதை பற்றின உங்களோட பார்வை என்ன? எல்லாரும் எலெக்ஷனுக்காக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பேசுகிறாங்களே. ஆமாம், வேறு எதுக்காக கொடுத்துருக்காங்க? என்னங்க, அது மாசம் போடுறதானே அவர் ஒரே அமௌண்ட்டா போட்டிருக்காரு. ஒரே அமௌண்ட்டா? நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2021 வரும்போது அனைத்து மகளிருக்கும் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க. சரி, இப்போ அனைத்து மகளிருக்கும் போட்டீங்களா? இல்ல, போடல. இல்ல, ஐ திங்க் 60% ஆஃப் த ஃபீமேல்ஸ் தான் வந்து நீங்க வந்து கவர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 50 or 60% ஆஃப் த ஃபீமேல்ஸ் கவர் பண்ணிருக்கீங்க. இந்த 50-60லேயே அது 45 இருந்து 15% ஆனது 3 மாசத்துக்கு முன்னாடி 4 மாசத்துக்குள்ள தான். ஒரு 6 monthsக்குள்ள தான் 15% ஆயிருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க, ஆட்சிக்கு வந்த உடனே இதை போடுவோம்னு சொன்னீங்களா? ஆமா. 2021, 2022, 2023 போடாம 24 தேர்தலுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி போட ஆரம்பிச்சிங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ வந்து பயப்படுறீங்கல்ல 2 மாசத்துல வந்து ஏதாவது போட்டு பண்ணிடுவாங்கன்ட்டு. மிச்சம் 3 வருஷத்துக்கு கொடுக்க வேண்டியதானே? கொடுத்தவங்களுக்கு ஏன் கொடுக்கல சார்? அது ஏன் சார் எல்லா லேடிஸ்க்குமே எலிஜிபிளாக வரல? என்ன காரணம் சார்? அதெல்லாம் என்ன தெரியலங்க. நான் அப்போவே ஒரு ட்வீட் போட்டேன், தகுதி வாய்ந்தேன்னு சொல்லி ஏதாவது பண்ணுவாங்க. நான் ஏதோ விளையாட்டுத்தனமாக தான் ட்வீட் போட்டேன். அப்போ நான் சொல்றது 2021 தேர்தல் போது உண்மையிலே அதே வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. நான் விளையாட்டாக தான் போட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு சாத்தியமே கிடையாது. ரைட். ஆனா அவங்க வந்து அரசியல் அந்த குறிப்புல வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் மகளிருக்கு தான் சொன்னாங்க. நீங்க இதை சொல்றீங்க. நான் போன வருஷம் சர்வேல இருந்தபோது மாதம் ஒரு முறை கரண்ட் பில்ல கட்டணத்தை நான் வசூலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் வாக்குறுதி இருக்கு. நீங்க அந்த 555 பக்கம் படிச்சு பாருங்க. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்லாம் சூப்பரா இருக்கும். அந்த போன வருஷம் தேர்தல் வாக்கு. இந்த வருஷத்துக்குலாம் வெயிட்டிங்னா, போன வருஷத்துக்குலாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. இந்த வருஷத்துக்குலாம் ஃபயர் தீயே கொளுத்தி போடுவாங்க எல்லாரும். வேற லெவல்ல இருக்கு, பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதம் ஒரு முறை கரண்ட் பில் இது பண்றத மென்னோட வாக்குகள், மிடில் கிளாஸோட மென் வாக்குகள் நிறைய போச்சு. அந்த ஆண்களின் வாக்கு நிறைய பேர் திமுக நோக்கி போட்டாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வீட்டில் ஆண்கள் தான் அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லுன்றத எமோஷனலாக அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ரைட். அவனுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னன்ட்டு. இப்போ பாருங்க, 2 மாசத்துல கலெக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி நீங்க செகண்ட் ஸ்லாப்போ தேர்ட் ஸ்லாப்போ போவீங்க. இந்த ஃப்ரீ கரண்ட்டை தாண்டி. இப்போ 1 மாசத்துக்கு போட்டீங்கன்னா இந்த 2வது ஸ்லாப் போக மாட்டீங்க. ஓகே, ஓகே. அட்லீஸ்ட் நீங்கள் ஆக்சுவல் கரண்ட் ரேட் கட்டினீங்கன்னா கூட இப்போ கட்டுறத விட அட்லீஸ்ட் 300-400 கம்மியாக தான் கட்டுவீங்க. ஓகே. அட்லீஸ்ட் ஒரு 5%, 10% கட்டுவீங்க. 5 வருஷத்தில் 10%, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி. நான் சிம்பிளாக மேக்ஸ் சொல்கிறேன். 300லேருந்து 500 ஒரு வாட்டி சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 300லேருந்து 500 சேவ் பண்ணுறீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 6 வாட்டி கரண்ட் பில் கட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். 6 × 200 rupeesனே வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 1200 ரூபா. 5 வருஷத்துக்கு × 5 6000 ரூபா.
இந்த 6,000 ரூபாய் சேவ் பண்ணியிருந்தா 5 வருஷத்தில் அதை மியூச்சுவல் ஃபண்டில் போடுறான், போட்டிருந்தா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடுறான், அப்புறம் வந்து மற்ற இடத்துலாம் போட்டிருந்தான் அப்படின்னா எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பான் காசை. இன்றைக்கி ஆனால் சேவ் பண்ண முடியலையே. அப்போ அது பொய் வாக்குறுதி தானே. தேர்தலுக்காக வாக்கு வாங்குறதுக்கு தானே அந்த வாக்குறுதி. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபா சொன்னீங்கல்ல. ஆமாம் சார். கொடுக்க முடியலையே உங்களால்? சார் அதுலேயுமே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் சரி, ஒரு 50% கொடுத்துருக்காங்கன்னே வச்சுப்போமே. அதில் ஒரு க்ரைட்டீரியா ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது நீங்கள் ஏதாவது ஸ்கீம், டிசேபிள்ட் ஸ்கீமில் ஏதாவது பண்ணுறீங்க இல்லை வாங்குறீங்க கவர்மெண்ட்லேருந்து அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரீசெண்டாக அதை பற்றி ஒரு போராட்டம் வேறு நடந்துச்சு மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பாக. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் உங்கள் தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்துருக்கணும். அந்த ஃபார்ம்ல இருந்த இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குல்ல, ஐ திங்க் 16 பாயிண்ட் நினைக்கிறேன், 16 பாயிண்ட் நினைக்கிறேன். அந்த 16 பாயிண்ட் இருக்க இப்ஸ் அண்ட் பட்ஸை நீங்க வந்து முன்னாடியே வந்து தேர்தல் வாக்கு இந்த கேட்டகரி இருந்தால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் நீ மனஸ்தேன். நீ நாயக்காரன். அனைத்து மகளிருக்கும் நாங்கள் கொடுப்போம், அனைவருக்கும் கொடுப்போம். நீட் ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் வந்தா முதல் கழுத்துல போட்ட உள்ள வருவேன், உள்ள வந்து நீட்டை கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீட்டு நடந்துட்டு தான் இருக்கு. அரசாங்க பள்ளி மாணவர்கள் வந்து வருஷம் இன்க்ரீஸ் தான் வந்து உள்ள போயிட்டு தான் இருக்காங்க. ஏழை எளிய மாணவர்கள் உள்ள போயிட்டு தான் இருக்காங்க. ரைட். நீட்டை வச்சு பயமுறுத்தினவன்லாம் இன்னைக்கு நீட்டை வச்சு கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சிட்டான். ஏன் இப்போ இருக்காரு துரைமுருகன், அவர் கிங்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வச்சிருக்காரு ஒரு பையன். ஓகே. அதுல பாத்தீங்கன்னா இந்த கட்சி என்ன பண்ணும், NEP எதிர்க்கும், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எதிர்க்கும். ஓகே. ஆனா அவங்க ஸ்கூல் ஆட்ல தெலுங்குல பேசுவாங்க, அந்த டீச்சர் தமிழ்ல பேசுவாங்க, ஹிந்தியில பேசுவாங்க, ஃபாலோ பண்றாங்கன்னு ஒரே வார்த்தை சொல்றீங்க. அவங்க ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை இருக்கலாம், ஆனா அரசாங்க பள்ளியில இருக்கக்கூடாது. ஏன்னா அரசாங்க பள்ளி மாணவன் படிச்சிருவான்ல, படிச்சு மேல வந்துருவான்ல. படிச்சு மேல வந்துட்டா பிரைவேட் ஸ்கூலுக்குலாம், இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல இருக்க வசதி எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்தா என்ன ஆகும்? எல்லாரும் கவர்மெண்ட் பிரைவேட் ஸ்கூலோட அட்மிஷன் வந்து கம்மியாகும். பிரைவேட் ஸ்கூல்ல அட்மிஷன் கம்மியாச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? ஸ்கூல் நடத்துறவங்க நஷ்டம். ஸ்கூல் யார் நடத்துறா? gives you the answer. இந்த மாதிரி நிறைய தேர்தல் புருடா நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே முதல்வர் வந்து என்ன பண்றாரு, நான் 90% தேர்தல் வாக்குறுதிய முடிச்சிட்டேன்னு. சரிடா 550 90% என்ன நீங்க இவ்ளோ சொல்றீங்க? நான் முதல்வன் ஸ்கீம் பத்திலாம் ஒரு விழா எடுத்தாங்க, அவ்வளோ பேசினாங்க, டிடி சாம்பார் சாப்பிட்டாங்களே அதானே? அதேதான் சார், செம்ம டேஸ்டா இருக்கு அப்படின்னு. ஆமா சார் அதேதான். நான் என்ன சொல்றேன், டிடியை நான் சேலஞ்ச் பண்றேன். நான் டிடி வீட்டுக்கு கூட்டு போறேன். ஏன்னா டிடியை பார்த்து தான் எல்லாருமே பண்ணோம். டிடி தான் ஆங்கரிங்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அதெல்லாம் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நாள் டிடியை வந்து காலையில வீட்டை தட்டி, அக்கா நான் தப்பாலாம் இல்லை அக்கா நீங்க வாங்கன்னு சொல்லி சடனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட்டு போயிட்டோம். கூட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலோட டாய்லெட் எப்படி இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலோட சாம்பார் எப்படி இருக்கு, அங்க லைவா ஷூட் பண்ணோம். மேக்கப் கிடையாது, ஸ்டேஜ் கிடையாது, பின்னாடி டாக் பேக் கிடையாது, டைரக்டர் கிடையாது, யாரும் கிடையாது. ஏங்க இவ்வளோ ஆதங்கமா பேசுறீங்களே? ஏன் நீங்க வந்து சார் நாகராஜ் சார், சின்ன கேள்வி, நீங்க டைரக்டா போயிருக்கீங்களா? இப்போ அவங்கள வாங்கன்னு நீங்க கூப்பிடுறீங்களா சேலஞ்ச் பண்ணி? நீங்க போயிருக்கீங்களா? போகவே முடியாது. நம்ம போறோம் உள்ள தெரிஞ்சாலும் எதுக்கு வர, ஏன் வரணும், வாட்ச்மேன் தூக்கி அடிச்சு அனுப்பிச்சிருவான் வெளில இருந்து. காலை உணவு மாத்திரம் இல்லை சார், அவங்க வந்து நடத்துகிற நான் முதல்வன் ஸ்கீம் மூலம் நிறைய IAS, நிறைய IPS அண்ட் TNPSCலாம் கிளியர் பண்ண பிள்ளைங்களாம் வந்து பேசுகிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் முதல்வன் ஸ்கீமுக்கு நான் அகேன்ஸ்டான ஆள் கிடையாது. சரி, அது எம்பவர்மெண்ட் ஸ்கீம் தான். ஓகே. நான் அந்த ஸ்கீமை தப்பாகவே சொல்லலை. ஓகே. நான் எங்கேயாவது நான் முதல்வன் ஸ்கீம் தப்புன்னு சொன்னேன்னா? சொல்லலை, நான் எங்கேயுமே சொல்லலை. அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் படிக்கிறதுக்காக பண்ணுறது. நான் இன்ஃபேக்ட் வந்து என்கிட்ட வந்து ஒரு ஒரு மாடியூல் இருக்கு, அதை கூட நான் ரொம்ப ஒருத்தட்ட கொடுத்தேன், இதை நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு கொண்டு போங்க, அந்த ஐஎஸ்ட்ட பேசுங்க அப்படின்னு. ஓகே ஓகே. அது இப்போயோ இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சோ புது ஆட்சி வரும்போது நான் சொல்லுவேன், எல்லாமே நடக்கும். ஓகே. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லையே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில். ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுல இவ்வளோ பிரச்சனை? கவர்மெண்ட் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். ஒரே நைட்ல 5000 ரூபாய் டிசைட் பண்ணி ஆர்டிஸ்ட் எல்லாம் போட முடியுதுல்ல. கரெக்ட் கரெக்ட். எல்லா பேங்க் டிஜிஎம் வீட்டுக்கு கூப்பிட்டு போட முடியுதுல்ல. இது புதுசா இருக்கே, இந்த யாருக்குமே தெரியாது. அப்படியே 5000 ரூபாய் போடுறேன்னு துணை முதல்வர் கூட தெரியாது. அப்படியா? தெரியாது. ஓகே. எல்லாரையும் கூப்பிட்டு ஹேண்டில் பண்ணி போட தெரியுதுல்ல. டிமானிட்டைசேஷன் எப்படி சீக்கிரட்டா பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த 5000 ரூபாய் போட தெரிஞ்சதுல எல்லாருக்கும். கரெக்டா? ஏன் மற்ற விஷயத்தெல்லாம் பண்ண முடியல? அப்போ நீங்க பொய் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்களா? அதான் செஞ்சுட்டு இருக்காங்களே சார், அதனால தானே அவங்க வந்து செஞ்சாங்க கேக்குறேன். இப்போ ரீசன்ட் சர்வேலாம் கூட டிஎம்கே தான் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அரசியல் அது வந்து கூட்டணி கணக்கு, எதிர்கட்சிகள் எப்படி இருக்கு அதெல்லாம் கணக்கு.
பட் மக்களோட பார்வையில் என்ன இருக்குன்னா நீங்க என்ன செஞ்சீங்களோ அதான் ஓட்டா மாறும் அப்படின்னு தானே மக்கள் நினைக்கிறாங்க. பாருங்க, ஓட்டு திமுக எதிர்ப்பு வாக்குகள் தமிழ்நாட்டில் மட்டும் திமுக கூட்டணி 45% வாங்குதா இருக்கு. திமுக இல்லாத அணி 65%. ஓகே, 45 எங்க இருக்கு, 65 எங்க இருக்கு? 45 பெருசா 65 பெருசா? 65. இப்போ இதே தாவகக்காரன்னா வந்து 45 தான் பெருசுன்னுவான். ஓகே, ஏன்னா தற்குறி 65 இருக்கா. இந்த 65 பிரிக்கிறதுக்கான வேலையை ஸ்டாலின் அவர்கள் 2016 அவர் தலைமையில தான் தேர்தலை சந்திச்சார். ஓகே, ஒரே ஒரு % வந்து ஆட்சி இழந்தார். ஒரே ஒரு % ஆட்சி இழந்தார். ஓகே, நீங்க ஏன் அவர் கேர்ஃபுல்லா பாலிடிக்ஸ் பண்றாருன்னு கேட்டா அவருக்கு ஒரு ஓட்டோட வலி என்னன்றது தெரியும். ஓகே, அதனால தான் வந்து அவர் யார் உள்ள வந்தாலும் அரவணைச்சிட்டு போறாரு. ஏன்னா அவருடைய பலம் என்னன்றது அவருக்கு தெரியும். சரி, அப்ப எடப்பாடிக்கு தெரியாதான் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, எடப்பாடிட்டு இருக்குது ரெட்டலையை வச்சு ஒரு நாயை கேண்டிடேட்டா போட்டா கூட திமுக வேண்டாம்னு முடிவு பண்ணா நாய் ஜெயிக்கும். ரெட்டலையோட பவர் அது. ஓகே, ரைட். பிளஸ் திமுகவோட அரசாங்கம் அனைவருக்கான அரசாங்கமா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லை. ஓகே, நம்ம லேட்டஸ்ட் சர்வே என்ன சொல்லுதுன்னா விவசாயிகள்லாம் திமுக மேல பெரும் கடுப்புல இருக்காங்க அப்படின்றது தெரியுது. எதனால்? ஏன்னா திட்டங்கள் சரியா வந்து சேரல அப்படின்றது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. இப்போ ஜேவிசி சாரோட எல்லாம் பேசணும்னா ஃபார்மர் சென்ட்ரிக் எலெக்ஷனா இருக்கு, ஃபார்மரோட ஆங்கர் எலெக்ஷனா இருக்கு அப்படின்றது தெரியும். அண்ட் க்ளோஸ் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃபார்மர் சென்ட்ரிக் எலெக்ஷன் வரும்போது யார் நமக்கு அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்குறாங்க. ஓகே, எம்ஜிஆர் பீரியட்லேருந்து எல்லாருக்கும் தெரியும் விவசாயிகளுக்கு நிறையா பண்ண கட்சி வந்து அதிமுக. ஓகே, ப்ளஸ் விவசாயிகள் ரெப்ரசன்டேட்டிவாக வந்து இபிஎஸ் அவங்க பார்க்குறாங்க. ஓகே, இபிஎஸ் அவர் என்ன சொல்ல, நான் ஒரு நார்மல் விவசாயி குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்றத சொன்னார். அவர் ஆக்சிடென்டல், எப்படி மன்மோகன் சிங் ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் ஆகல, இவர் ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் தான். ஓகே, அதில் வந்து இவர் வந்து அப்படியே மக்கள் மனதை ஜெயிச்சுலாம் வந்தார்னு சொல்ல. பட் அந்த 4.5 வருஷம் ஆட்சி இருக்குல்ல, ஓகே, அது வந்து எளியவர்களின் ஆட்சியாக இருந்திருக்கு. எளியவர்களின் ஆட்சி. ஓகே, எல்லாருக்கான இப்போ அவர் இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. 8 வழிச்சாலையே சம்திங் அது பண்றதுக்காக ஈரோடு சைடு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அவர் ஆட்சியில் தானே. யாரெல்லாம் 8 வழிச்சாலைக்கு பிரச்சனை பண்ணாங்க? பாமக பண்ணிச்சு. பாமக யார் கூட்டணியில் இருக்கு? என்டிஏ அலைன்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு அதே 8 வழிச்சாலை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அப்படியா? திமுக போட்டுட்டு தாங்க இருக்காங்க. அந்த ரோட வேற பேர் மாத்தி போடுறாங்க. ஓகே, அதாவது ஒரு திட்டத்தை இப்படி வச்சா பிரச்சனை இல்லை, மறு போட்டு வச்சா திமுக வந்து உத்தம திட்டமாயிடும் அது. ஓகே, ஓகே, இதெல்லாம் மக்கள்கிட்ட போறது இல்லை. ஏன்னா அதே திட்டம் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாலிடிக்ஸ் பண்றாங்க. சார், ஒரே வார்த்தையில் இப்போ வந்து கரண்ட் இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது, ஏப்ரல் மந்த் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒரே வார்த்தையில் டிஎம்கே சொல்லணும்னா என்னன்னு சொல்வீங்க? அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஜெயிக்கிறதுக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ ஒரு வார்த்தையில் நீங்கள் சொல்லணும்னா என்னன்னு சொல்வீங்க? ஆஸ் அனலிஸ்டாக நீங்கள் என்னன்னு சொல்வீங்க சார்? இந்த ஒரே வார்த்தையில் இந்த தேர்தலை கணிக்க முடியாத நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அதுதான் உண்மை. டே பை டே மாறிக்கிட்டே இருக்கு எலெக்ஷன். ரைட். இப்போ வந்து என்னென்னா, நமக்கு ஒரு விஷயம் வந்து தெரியுது, புதிய தமிழகமும் அதிமுக கூட்டணியில் இல்லை, நம்ம என்டிஏல இல்லை, தேமுதிகவும் அதிமுக கூட்டணியில் இல்லை, ஓபிஎஸும் இல்லை, இவர்கள் மூவரும் இல்லை அப்படின்ற விஷயம் கிளாரிட்டியாக தெரியுது. அதிமுக கூட்டணியில் இருக்க அதிமுக, பாஜக, பாமக, ஓகே, இந்த 3 பேர் இருக்காங்க. சார், பாமகவில் வந்து அவங்க ஃபாதர் ஒரு சைடில் இருக்காங்க, சன் ஒரு சைடில் இருக்கதா பேசிக்கிறாங்களா? அதை பற்றி பாருங்க. பெரியவர் மேலே எல்லாருக்கும் மரியாதை இருக்கு. ஓகே, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் பெரிய ராமதாஸ் மேலே எல்லாருக்குமே மரியாதை இருக்கு. ஓகே, மோடிலாம் வந்து ரெகுலராக ஃபோனில் பேசக்கூடிய ஒரு நம்பர் தான் வந்து பெரிய ராமதாஸ். அதில் எந்த ஒரு பெரியவர் ராமதாஸ், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்போவுமே கட்சி யார் பின்னாடி இருக்கிறது தான் அரசியல்வாதிகள் பார்ப்பாங்க. ஓகே, கட்சி இன்னைக்கு அன்புமணி பக்கத்தில் தான் இருக்குது, தொண்டர்களும் அன்புமணி பக்கத்தில் தான் இருக்காங்க. அது வேற ஒரு கதை, ஃபேமிலி ரீசன்ஸ். அது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்ல, அப்போ பார்த்துக்கலாம். அப்போ நம்ம அதை பற்றி பேசலாம், என்ன பிரச்சனை என்னன்றதை நம்ம பேசலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் நிச்சயமாக சொல்கிறேன் என்ன ப்ராப்ளம்ன்றதை நான் சொல்கிறேன். இன்ஃபேக்ட் அதை பற்றி நான் ரைட்டப்போ எழுதி வச்சுருக்கேன். அதனால் சில காரணங்களை நான் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ இது ஒரு வரியில் சொல்கிற ஒரு தேர்தல் கிடையாது. ரைட். எப்படி 2016 திரு ஸ்டாலின் அவர்கள் 1% ஆட்சியை வந்து இழக்கிறாரோ, இப்போ 1.5% டிஃபரெண்ட்ல வந்து திமுக ஒரு எட்ஜில் இருக்கு, மேலே இருக்காங்க. இப்போ உள்ள இன்னைக்கு நிலைமையில அதான் உண்மை. நான் இன்ஃபேக்ட் நான் உங்கள்கிட்ட நான் ட்விட்டர்லேயே வந்து அதை பற்றி போட்டிருந்தேன். அதை நான் வந்து உங்களுக்கு வேணால் விளக்கி சொல்கிறேன் ஒரு வாட்டி. நான் ஏன் நீங்கள் ஒரு வரியில் கேட்டீங்க சொல்ல முடியலன்னா, இந்த தேர்தலை ஒரு வழியில் கணிக்க முடியாது. ஏன் கணிக்க முடியாது அப்படின்னா, தெர் இஸ் வெரி பிரைட்டர் சான்ஸ். ஓகே, சப்போஸ்
டிவிக்கு வந்து நாட் ரைட் ஆப்ஷன் மக்கள் முடிவு பண்ணா ஓகே அந்த வாக்குகள் அதிமுக பக்கம் திரும்பிச்சு ஓகே அப்படின்னா எலெக்ஷன் ட்விஸ்ட் ஆகி அடிச்சு மேலே வந்துடும். ஓகே அது நடக்குதா இல்லையான்றதை இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே நானும் இன்னைக்கு விஜய் வருவார், நாளைக்கு விஜய் வெளில வந்து பேசுவார், நாளான்னைக்கு விஜய் வந்து பேசுவார், அடுத்த நாள் விஜய் வெளில பேசுவார், பிரச்சாரத்துக்கு போவார், பனையூரை தாண்டி வெளில போவார், என்ன பண்ணுவார் பார்த்தா ஒன்றும் நடக்கலை. ஆனா அவரை பத்தி ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தான் பேசிட்டு இருக்காங்களே, அவங்க கட்சி சார்பா யார் பேசி முதலமைச்சர்? ஆதவ் அர்ஜுனாவா விஜயா? விஜய் அவர்கள் தான். ஸ்டாலின் வந்து எவ்வளோ தொகுதி போயிருக்காரு நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்து எடப்பாடி எவ்வளோ தொகுதி போயிருக்காரு பார்த்தீங்களா? விஜய் எங்கே போனார்? பனையூருக்குள்ளே தான் இருக்கார். இப்போ ரீசன் பனையூர்லையோ இல்லை மெரினா பீச் பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு, அங்கே தான் இருக்கார். 2 வீட்லையும் மாற்றி மாற்றி தான் இருக்கார். என்ன சார் இப்படி சொல்றீங்க நீங்க? இப்போ ரீசெண்டா கூட அவர் ஏதோ மாநாட்டுல பேசினதா பேசிக்கிறாங்களே. நான் கூட தான் ரீசெண்டாக வந்து ஒரு நாள் பயணமாக கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன். ரீசெண்ட் ஏங்க அரசியல் என்னங்க ஊர்கா வாங்க, அவன் செத்துட்டு இருக்காங்க பாருங்க. ஃபுல் பவர் இருக்கிற ஸ்டாலின் வந்து ஃபுல் பவரில் இருக்கிற ஸ்டாலின் வந்து செஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க எடப்பாடியும் ஸ்டாலினும் இந்த எலெக்ஷனில். சார் இவருக்கு அது தேவையில்லைன்னா மக்கள் வந்து புது ஆட்சி வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்கன்னு அவர் நினைக்கிறாரு சார். ஏன்னா அவர் வந்து ஒரு மீட்டிங்க்கு போனாலே பார்த்தீங்கன்னா மாசா இருக்கும் கூட்டம், சரிங்களா? இங்கே வந்து அந்த அவரோட மாசு இல்லையே. சரி சரி அப்படின்னு ஒரு காமெடி வரும் தெரியுமா, அதான் ஞாபகம் வருது. இந்த கூட்டம் சேர்த்தவெல்லாம் அரசியலில் ஜெயிச்சான்றது சரித்திரமே கிடையாது. அரசியலுக்கு தேவை தொண்டர்கள், தொண்டர் பலம் தான் தேவை, தற்குறிகள் கிடையாது. அவங்களை எப்படி நீங்க தற்குறிகள் சொல்வீங்க? அப்போ உங்களோட தொண்டர்களை பார்த்து நாங்க தற்குறிகள் சொல்லலாமா அப்படிங்கிற கேள்வியை ஏன் தாவேக்கா கேட்கக்கூடாது? நான் சொல்றேன், அந்த கட்சியோட நம்பர் 2 ராஜமோகன் ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தர் லைலா மணின்னு ஒருத்தர் இருக்கார். அவங்க எங்களோட சேர்ந்துருவாங்களா, இவங்க எங்களோட சேர்ந்துருவாங்களா, இவங்க சேர்ந்துருவாங்களா, அவங்க சேர்ந்துருவாங்களா? அந்த வீடியோ எடுத்து போடுற எடிட்டர் அந்த வீடியோ போட்டாங்க இன்னைக்கு. சரி, தேமுதிக வந்து எங்க போச்சு? அதிமுக கூட்டணி விட்டு டிஎம்கேக்கு போச்சு. ஏன் தாவேக்கா பக்கம் போல? இல்ல அவருக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. ஏன்னா தனித்து நின்றே ஜெயிக்கக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு. முதல் மாநாடுல ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொன்னீங்க நீங்க. இன்னைக்கு உங்க கூட யாரும் சேரலன்னு தனியா போறதே உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னா என்ன? இல்ல அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு சார். இது கான்ஃபிடன்ஸ் இல்லைங்க, இது பேர் கான்ஃபிடன்ஸ் இல்ல, இது பேர் என்ன தெரியும்ல, சந்தர்ப்பவாதம். அதே கான்ஃபிடன்ஸ்னா என்ன தெரியுமா? ஆரம்பிக்கும் போதே முதல் நாள்ல நான் யாருடன் கூட்டணி கிடையாது, ஜெயலலிதா பண்ணாங்க தெரியுமா 2016ல, அது கான்ஃபிடன்ஸ், அது தில்லு. அப்படி நீங்க சொல்ற அதே கான்ஃபிடன்ஸ் மாதிரியே உங்க என்டிஏ கூட்டணியோ டிஎம்கே இருந்திருக்கலாமே. 2016ல வந்து ஜெயலலிதா அதிமுக கூட்டணி வந்து யாரோட கூட்டணியில வந்து இருந்தாங்க 2016ல? நான் கேட்கறது பாஜக. என்னது பாஜக? போன தேர்தலில் அவங்க தலைமையில ஒரு கூட்டணி வச்சாங்களே, பாஜகவை நம்பி அவ்வளவு கட்சி வந்ததுல. நீங்க சொல்றீங்களே பனையூர் சிஎம், பனையூர் பண்ணையார், அவரை நம்பி யார் வந்தாங்க? ஒரு நடிகர் கூட வந்து சேரல. ஏன் நடிகரை சேர்க்கணும்? சாதாரண பொதுமக்களை சேர்ப்போன்ட்டு கூட அவங்க சேர்க்கலாமே. நீங்க எப்படி? தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ஓட்டு இருக்குன்னு நீங்க தாவேக்கா நாட்டை கேளுங்க பாப்போம். நீங்க ஒரு மீட்டிங்ல பாத்தங்க, ஒரு லேடி வந்து பேசுறாங்க, சரிங்க, விஷம் வச்சு கொண்டுருவேன் அப்படின்றாங்க. விஷம் வச்சு கொண்டுருவேன், உங்க வீட்டுல ஓட்டு போடலாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, நான் விஷம் வச்சு கொண்டுருவேன் அப்படின்றது ஓப்பனா சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த ரசிகர்களை அரசியல் மயமாக்கும் ப்ராசஸ்ல நான் இருந்திருக்கேன். ஓகே, எனக்கு தெரியும், ரஜினி சாரோட டிராவல் பண்ணியிருக்கேன். அது எவ்வளவு கஷ்டமான விஷயம்ன்றது எனக்கு தெரியும். ஓகே ரைட். இவரை நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை, அதுதான் உண்மை. இப்ப யாரும் சேரலன்னு இப்போ வந்து என்ன பண்றீங்க நீங்க? நாங்க மக்களோட கூட்டணி, மகாத்மாவோட கூட்டணி. உங்க கூட யாரும் இல்லைங்க, நீங்க ஒரு அரசியல் அனாதை. ரைட், நீங்க ஒரு அரசியல் அனாதை நீங்க நினைக்கிறீங்க. ஆனா எங்களுக்கு தனியா ஜெயிப்போங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கிறப்போ நாங்க ஏங்க வருத்தப்படணும்? இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன், அது கான்ஃபிடன்ஸ் இல்ல, வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது கான்ஃபிடன்ஸே கிடையாதுமா. கான்ஃபிடன்டான லீடர்னா என்ன தெரியுமா பண்ணிருப்பாரு? இத்தனை நேரம் வந்து 234 தொகுதி தெருவா அலைஞ்சிருப்பாரு. விஜயகாந்த் அவர்கள் எலெக்ஷன் எப்பங்க வரும்? நான் சொல்லட்டுமா? எலெக்ஷன் ஏப்ரல் 13. ஏப்ரல் 11 மட்டும் எல்லாரும் ஓட்டு போட்டு சொல்லிட்டு போனா போதுமா? கை காமிச்சிட்டு போனா போதுமா? முதல்ல தாவேக்காவன் இருக்கு, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியுமா? ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்னா என்னன்னு கேளுங்க. ஏ பி சின்னு வாங்க. ஏன் நீங்க போய் பாத்தீங்களா? ஏ பி சி தெரியுமா தெரியாதாங்கற மாதிரி நீங்க போய் பாத்தீங்களா? அப்படிதான் இருக்காங்க, சீரியஸா அப்படிதான். அப்படி இல்ல பாருங்க, எல்லா கட்சியிலுமே அப்படி இருப்பாங்க. அதுக்காக தாவேக்காரனை தாக்குறது இல்லங்க, எல்லா கட்சியிலும் அப்படி இருப்பாங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா மத்த கட்சியில வழி நடத்த அங்க ஆட்கள் இருக்காங்க. ரைட், இங்க யார் இருக்கா? விஜய் வெளியே வரமாட்டாரு,
ஏங்க ஒருத்தர் வந்து வெளில வரல அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டோ அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியாது. நான் ஒண்ணே ஒண்ணு ஏன்னா சைலண்ட் மூவ் நிறைய இடத்துல நடக்கும். ஒருத்தரோட செயல் தான் பேசும். சரிங்களா? அட போமா, நீ வேற என்னமா நீ. சைலண்ட் மூட் பாவங்க. அண்ணாமலைன்னு சொல்லிட்டு ஐபிஎஸ்ஸை முடிச்சுட்டு வந்துட்டு, நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஐபிஎஸ் முடிச்சுட்டு வந்துட்டு தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு 18% கொண்டு வந்தார். இந்த 5 வருஷத்தை அவர் பண்ண போராட்டங்கள் எவ்வளோ தெரியுமா? 123 போராட்டம். நயனார் வரதுக்கு முன்னாடி 123 போராட்டம் பண்ணியிருக்காங்க. தாவேக்காவினர் போராட்டம் பண்ணால் எல்லாம் உடச்சிருவாங்க. சேரு, அங்கே இருக்க கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கா? விஜயகாந்த் இன்றைய தேதியில் அரசியல் நிரூபிக்காத ஒரு நபர் விஜய். ஓகே. நிரூபித்த நபர் விஜயகாந்த். ஓகே. ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் 2006 வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 8% கொண்டு போகிறார். விஜயகாந்த் 2006 வந்தாரா எலெக்ஷனுக்கு? 2005 தினம் அரசியல் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து வலசரவாக்கம் வீட்டுக்குள்ளே இருந்து தூங்கலை. அவர் யாரை எதிர்த்தார் தெரியுமா? கலைஞர் ஜெயலலிதாவும் எதிர்த்தார். ரைட். அவங்க 2 பேரும் மாஸ் லீடர்ஸ். ஓகே. இன்னைக்கு 2 பேரும் இபிஎஸ் அவர்களும் சரி, ஸ்டாலினும் சரி, ஸ்ட்ரக்சரல் லீடர்ஸ். கீழே இருந்து மேலே வந்தவங்க. ஓகேவா? புரியுது? அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. மாஸ் லீடருக்கு நீங்க சொல்றது எல்லாம் எதுவுமே தேவையில்லை. அப்பேற்பட்ட ஜெயலலிதாவே 2011 தொகுதியா வேன்ல போய் பிரச்சாரம் பண்ணாங்க. எப்போ? ஒரு மைனாரிட்டி ஆட்சியில திமுக இருந்து அதிக அலை இருந்து, திமுகவுக்கு எதிராக அதிக அலை இருந்து, அவங்க என்ன பண்றாங்க? தொகுதியா 45 நாள் பிரச்சாரம் பண்றாங்க. ரைட். விஜய் கடைசியா என்னைக்கு பிரச்சாரம் பண்ணாரு? 2 வாரத்துக்கு முன்னாடி ஈரோடு போனாரு. ஓகே. அது அவங்க இன்டர்னல் பார்ட்டி. ஓகே. எவ்வளவு வாட்டி விஜய் வந்திருக்காரு? 2-3 வாட்டி. அதுக்கு மேல 3 வாட்டி வந்திருக்காரா விஜய்? அவ்வளவுதான். விஜயகாந்த் வந்து 78 வாட்டி வெளில வந்திருக்காரு. ஓகே. இப்போ எலெக்ஷன் இன்னும் 60 நாள் இல்லையா? 60 நாள் இருக்கு. 60 நாள்ல 4க்கு ஒரு வாட்டி வெளில வந்தா கூட 4க்கு ஒரு வாட்டி விஜய் வரமாட்டார். நான் கேரண்டியாக எழுதி கொடுத்துறேன். இன்னைக்கே எழுதி கொடுத்துறேன். இப்போ வேணா எழுதி கொடுங்க, எழுதி கொடுத்துறேன். விஜய் இனிமேட்டு வெளியே பனையூர் விட்டு வரமாட்டார். ஒரு கடைசியில் 10 நாள் 15 நாள் பிரச்சாரம் பண்ணுவாருன்ட்டு. ஓகே. 4க்கு ஒரு நாள் விஜயகாந்த் வெளில போனா கூட, இப்போ டெய்லி வெளில போனா கூட பீட் பண்ண முடியாது. ஓகே. பீட் பண்ண முடியாது. ப்ளஸ் தாவேக்கால நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு வந்து பெரிய பெரிய இதெல்லாம் வேண்டும், அதாவது ஜெயிச்சிருவாங்க, மக்களின் பார்வை அப்படிலாம் நீங்க சொல்றீங்க. மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணுமா? கேட்கணும். யார் கேட்பா? நிக்கிற கேண்டிடேட் தான் போய் கேட்கணும். நிக்கிற கேண்டிடேட் மட்டும் எப்படி கேட்க முடியும்? நிக்கிற கேண்டிடேட்டும் கேட்கணும், அந்த பூத்ல இருக்க நிர்வாகிகளும் கேட்கணுமா? கரெக்ட். ரைட். கரெக்ட். தலைவர், மாவட்ட செயலாளர், கேண்டிடேட்டு, அப்புறம் அந்த பூத் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஓகே. பகுதின்னு ஒரு இடம் இருக்கும். ஓகே. அதாவது கேண்டிடேட்டு, பகுதி ஆர் அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிலாம் ஒரே ஆளாக இருப்பாங்க. இப்போ ஒன்று டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருப்பாங்க, பகுதி செயலாளராக இருப்பாங்க. அவங்க அந்த பூத்தை கண்ட்ரோல்டாக வச்சுருப்பாங்க. ஓகே. ரைட். அந்த பூத்தில் திமுக இன்னைக்கு 30 பேரை போட்டிருக்கு. ஓகே. அதிமுக இன்னைக்கு 16 பேரை போட்டிருக்கு. தாவேக்காக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. அதெல்லாம் பிலோ 18 கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு இருக்கா ஓட்டு இல்லைன்னா கூட யாருக்கும் தெரியாது. ஓகே. ரைட். புது விஷயமா இருக்கு. ஓகே. புது விஷயம்லாம் இல்லைங்க, ப்ராக்டிக்கல். நீங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு தாவேகா கூட்டத்துக்கு போங்க, போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பசங்களும் சின்ன பசங்களா இருப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு ஓட்டே அடுத்த எலெக்ஷன்ல இருக்கும். புரியுது. இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு கிராமமா போயிட்டு உங்களுக்கு எஸ்ஐஆர் ஃபில் பண்ணது யார் ஹெல்ப் பண்ணான்னு கேட்டா, ஒன்னு திமுக வீட்டுக்கு வந்திருப்பான், இல்ல அதிமுக வீட்டுக்கு வந்திருப்பான். ஓகே. சில தொகுதியில நாம் தமிழும் போயிருக்கோம், சில தொகுதியில பாஜகவும். ஓகே. ரைட். தாவேக்கா வந்திருப்பாங்களா கேளுங்க, கம்மியா தான் இருக்கும். வந்திருக்கவே மாட்டாங்க. நான் அடிச்சு சொல்றேன், வந்திருக்கவே மாட்டாங்க. ஏங்க அரசியல்ன்றது தவங்க. போய் ஒரு வெளில வந்து முதல்ல பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அனலிஸ்ட் உங்களோட கருத்து. வெளில வந்து பிரச்சாரம் இல்ல, அவர் அரசியலே பண்ணலன்றேனா இத்தனை நாள். அவர் இன்னும் அதாவது ஒண்ணுமே இல்லாம பூஜ்யமா இருக்காருன்னு சொல்றீங்க ஒரே வார்த்தை. அதான் உண்மை. அரசியல் பூஜ்யம் தாவேக்கா. இப்போ ஆனா அவர் வந்து ஓட்டே விழாதான்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா ஓட்டு விழும். 10% எல்லாம் அவர் போவார், 10% கிட்ட டச் பண்ணுவார். நீங்க அவர் யாரோட ஓட்ட பிரிப்பார் சொல்லுங்க. அது யாருக்குமே தெரியல. அது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. சென்னையை சுத்தி உள்ள நகரங்கள்ல அதிமுக ஓட்ட அவர் சாப்பிட்றாரு. அப்படி. ஓகே. விழுப்புரம் அதுக்கெல்லாம் போனா திமுக ஓட்ட சாப்பிட்றாரு. ஓகே. சவுத் சைட்ல போனா சில தொகுதியில் ஓட்டே இல்லை அவருக்கு. ஓகே. இப்போ கிராமப்புற சீட்லலாம் அவருக்கு ஸ்ட்ரக்சரே இல்லை. ஓகே. ரைட். இது எல்லாத்தையும் மொத்த ஹோலிஸ்டிக்காக 10% வாங்குறதுன்றது ஓகே, அது டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸில் 10% வருதுன்ட்டு. ஓகே. ஆனால் இப்போ ஒரு தொகுதியில் 20 வாங்கிட்டு இன்னொரு தொகுதியில் 1% வேணா. ஓகே.
விஜயகாந்த் அவர்கள் எல்லா தொகுதியிலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு, ஆவரேஜா பர்ஃபார்ம் பண்ணாரு. பட் அந்த ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இவருக்கு இல்லைன்றேன். ஹி இஸ் பிலோ விஜயகாந்த். ஓகே. He is not even a விஜயகாந்த். How can he become எம்ஜிஆர்? ஓகே ஃபைன். எங்க கொஸ்டின் என்ன, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலன்னா, நீ முதல்ல விஜயகாந்தே கிடையாது அரசியல்ல, அப்புறம் தான் நீ எம்ஜிஆர் ஆகணும். ஓகே சரி, நான் இப்போ ஒன்று சொல்றேன். எம்ஜிஆர் கம்பேர் பண்றாங்கல்ல, எம்ஜிஆர் வந்து டிஎம்கேல 19 வருஷம் வந்து பயணிச்சார் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கப்புறம் வந்து ஒரு சில்லியான விஷயத்துல 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. ஆனால் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் திமுக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகே. அரசியல் மயம் பட்டிருக்கு, ஓட்டு கேட்டு பழக்கம் உண்டு. விஜய் ரசிகர் மன்றம் என்ன பண்ணுறாங்க, பால் அவுட் கட் அவுட் வச்சு பால் அபிஷேகம் பண்ணி அதுதான் பண்ணியிருக்காங்க, அரசியல் மயப்படுத்தலை. சரி ஓகே, விஜய்ன்ற தலைவராது அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறாரா, இம்ப்ரெசிவாக இருக்காரா கேட்டால் எனக்கு தெரிஞ்சு விஜய் ஓடி போயிருக்கார் களத்தை விட்டு. ஓகே. இப்போ ஓடி போனார்ல கரூரில், எனக்கு அது புதுசே கிடையாது. தூத்துக்குடியில் ரசிகர் மன்றம்லாம் சேர்ந்து கல்யாணம் நடந்துச்சு. இது புது கதையா இருக்கே சார், சொல்லுங்க. ஆமாம், அப்போவே என்னன்னா மண்டபத்துக்கு பின்னாடி வழியாக ஓடி போயிட்டார். ஏன்? ஆமாங்க, அப்பவே ஓடி போயிட்டாரு. சார் நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா வந்து 10th ஃபர்ஸ்ட் வந்தா +2 ஃபர்ஸ்ட் வந்தா அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றாங்களே. அதுதான் விஷயம். எப்போ வென் ஓகே 2024 கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்டட் இட். ஓகே, எலெக்ஷனுக்காக அவர் செய்யறாரு, ஒரே வார்த்தை செய்யறாரு. ஓகே. அது எப்படி 234 தொகுதி, ஓகே 234 தொகுதியில இருந்து நாங்க எடுத்துருக்கோம் ஆள. ஓ ஓகே புரியுது. ரைட். நான் அது பண்றது தப்புன்னு சொல்லல, அது பண்ணணும். ஓகே. பட் இவர் பண்ற விஷயத்த சைலண்டா பல நடிகர்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரியும் ரஜினிகாந்த் ராகவேந்திரா ஃபவுண்டேஷன் மூலமா பண்ணிட்டு இருக்காரு, ஓகே. சூர்யா பண்ணிட்டு இருக்காரு, அகரம் மூலமா கார்த்தி பண்ணிட்டு இருக்காரு, சத்யராஜ் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரும் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க படிக்கிற குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுதுன்ட்டு. நான் சொல்றது புரியுது, எல்லாரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க.